சின்னதா இருக்கட்டும் பெரியதா இருக்கட்டும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஒன்று நல்ல குளிர்காலம், இரண்டாவது வீட்டுல நல்ல அலங்கரிப்பு, நல்ல ஒரு டெக்கரேஷன், கிறிஸ்துமஸ் தாத்தா, நல்ல ஒரு பலகாரம். அநேகர் பலவிதமான பரிசு பொருட்களை கொடுப்பார்கள். அது சிறிதா இருக்கலாம், பெரிதா இருக்கலாம். பெரிதா இருந்து உள்ள ஒன்று சிறிதா இருக்கலாம், ஆனால் சிறிதா இருந்து உள்ள பெரிய பொருளா இருக்கலாம். அல்லேலூயா. என் தேவன் இந்த நாள்ல அன்பை பரிமாறிக்கிறதுக்காக ஒரு கிஃப்ட கொடுத்து, கிறிஸ்துமஸ் கிஃப்ட கொடுத்து நம்ம நடத்துகிறோம். அல்லேலூயா. நான் பேசுகிற விசேஷமாக மற்றவர் கொடுக்கும் விசேஷமாக இந்த கிஃப்ட ஏன் கொடுக்கிறார்கள், எதற்கு இந்த கிஃப்ட கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. நம்மளும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் 25 டிசம்பர் 25 வருகிறது, அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறது, இவங்க துணி எடுத்து கொடுக்கறது, ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கிறோம். சோத்திரம். ஏன் கொடுக்கிறோம் என்ற யோசித்தது உண்டா? கிறிஸ்துமஸ் நாள் 22ஆம் தேதி 20ஆம் தேதி வந்த உடனே எல்லா மிஷின் போல பரப்போம். மதர்ஷா, ரஞ்சனாஸ், போத்தீஸ், ட்ரெஸ் எடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது. ஓகே ஃபைன், நமக்கு அவங்களுக்கு எடுத்து கொடுத்து இவங்களுக்கு இதான் நடக்குது. அல்லேலூயா. ஏன் இதை எடுத்து கொடுக்குறீங்க என்ன யோசிச்சிருக்கீங்களா? நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. போன வருஷத்தை பேசுற மாதிரி அடுத்த வருஷம் வேற தான் பேசுவோம். அல்லேலூயா. ஆனா இந்த ஆண்டு ஆலோசனை கொடுத்து உங்களோட பேச விரும்புகிறேன். ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு யாராவது இது வரைக்கும் சிந்திச்சது உண்டா? ஆனா வசனம் சொல்லுகிறது ஒரு விசேஷமாக கிறிஸ்து இந்த நாள்ல தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. தேவனால் நமக்கு இயேசு மகிமையான ராஜாதி ரட்சகரை நமக்கு கொடுத்த பரிசை நினைவு கூர்ந்து மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அது கிறிஸ்துமஸ் நாளே நம்ம யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட கிறிஸ்துமஸ் டேட்டை கரெக்டா சொல்லுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வருது, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு. அல்லேலூயா. அதனால இந்த கிறிஸ்து பிறப்பு தான் காலையில எல்லாம் ஒன்றா கூடி வந்திருக்கும். அதுக்காக இந்த காலை வேளையில கிறிஸ்துமஸ் வாழ்க்கை தெரிவித்து உங்களை ஆஸ்வதிங்க. அல்லேலூயா. மேரி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். நான் முடிஞ்சிட்டு சொல்ல விருப்பல, இப்பயே சொல்லிடுறேன் மேரி கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சந்தோஷமா சொல்லுங்க மேரி கிறிஸ்துமஸ். போகும்போது அதுக்கு நெக்ஸ்ட் இப்ப சொல்லிட்டு மேரி கிறிஸ்துமஸ். ஏன்னா இயேசுவின் பிறப்பு நாள், இத சிந்திக்கிற நாள், அதனால யோசிக்கிற நாளா இருக்குது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிப்போம். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் பார்க்கோமானா, ஆங்கிலத்தில் வாசிப்போமானால் thanks be to God for his thanks be to God for his inexpressible gift அப்படி என்று போட்டிருக்கு. அப்படின்னா விவரிக்க முடியாத. அல்லேலூயா. இந்த நாள் விசேஷமா ஈவுக்காக என்று சொல்லுங்க. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது விவரிக்க முடியாத. அல்லேலூயா. விவரிக்க முடியாத நாள் இன்றைக்கு. அப்படியாப்பட்ட பிரஷியஸான நாள் இன்னைக்கு. தேவனால் நமக்கு இன்றைக்கு மகிமையான ரட்சகரை கொடுத்த நாள். அல்லேலூயா. இதை நினைவு கூர்ந்தபடி இந்த நாள 2 கொரிந்தியர் விசேஷமாக அப்போஸ்தலர் பவுல் இவ்விதமாக தம் வார்த்தைகளை வர்ணித்து எழுதியிருக்கிறார். ஆழத்தின் சென்று அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இது ஒரு நல்ல ஈவு என்று. அந்த வசனம் 2 கொரிந்தியர் 9:15 வாசிக்கும் போது தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் தெளிவாக சொல்கிற அன்பான தேவ பிள்ளைகளே. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி மறுபடியும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு மகாபெரு ராஜாதி ரட்சகரை கொடுத்து நமக்கு அவரை தந்தருளி விசேஷமா ஒரு உலகத்துக்கு ஒரு அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளில, பண்டிகை நாளில, இது கிறிஸ்துமஸ் நாள் அன்பு கூறுகிற நாள். அல்லேலூயா. இயேசு அன்பு வெளிப்படுகிற நாளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் தேவன் நல்லவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துமஸ் நாளில அன்றைக்கு பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால், இது விசேஷமாக ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். இது you can't explain the word that how the God who is born right now is a supernatural God. Hallelujah.
அன்பான தேவப்பிள்ளையே, விசேஷமாக யோவான் 3:16 சொன்னது போல நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. விசேஷமாக ஒருவரை உங்க வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்பொழுது, எல்லாம் நடக்கும்பொழுது, இந்த கிறிஸ்மஸ் நாள்னு சொல்லும் பொழுது, இந்த கிறிஸ்மஸ் நாளினாலே இருக்கும் பொழுது அன்றைக்கு விசேஷமாக கொடுக்கிற நாள், அது பண்டிகை நாள் சொல்றது காட்டல, கிறிஸ்மஸ்ல அன்பு கூர்ந்து அனைவருக்கு அன்பு தெரிவித்து கொடுக்கிற நாள் இயேசு நமக்காக கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிங்கிறதுனால ஒரு சிறிய பரிசா இருக்கட்டும், பெரிய பரிசா இருக்கட்டும், ஆனால் இல்ல ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. ஆனா எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு அப்பாயிண்டட் இருக்கும், இவர் என்ன கொடுத்திருக்காருன்னு போய் பார்ப்பீங்க. ஒரு 15-20 கிஃப்ட் இருந்தாலும், ஆனாலும் உங்களை நேசிக்கிறவர் இவர் கரெக்டா கொடுத்திருக்காரு அந்த கிஃப்ட். இது எப்படி இருக்குது, உங்க ஆர்வம் 12 மேல போகாது, அந்த ஒரு மேல தான் ஃபோக்கஸ் போகும். ஏன்னா என்ன நேசிக்கிறவரோட கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதை காட்டிலும் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அருமையானது. ஹல்லேலூயா. அவர் வல்லமையான தேவன். இந்த உலகத்தார் கொடுக்கிற கிஃப்ட் மாயற்றது போய்விடும். ஆனா நமக்காக கொடுத்த வல்லமையான தேவன் அற்புதத்தின் தேவனா இருக்கார். நல்ல விஷயம். தேவனே இது இயேசு மகாராஜா நமக்கு கிஃப்டா கொடுத்திருப்பாரனால், இந்த உலகத்தையே சிருஷ்டித்த வல்லமையான தேவன், வானத்தையும் பூமியும் அழகாக படைத்த தேவன், உலகத்தை சிருஷ்டித்த தேவன், உன்னியம் என படைத்த அழகாக படைத்த தேவன், விசேஷமாக மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் கொடுத்த தேவன் நமக்கு அப்ப எதை காட்டிலும் நமக்கு இயேசுவோட பெஸ்டா கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், நமக்காக இறங்கி கிரியை செய்கிற கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த நாளை இன்னைக்கு கொண்டாடும்படியாகத்தான், இன்றைக்கு அதை நினைவு கூறும்படியாகத்தான் இன்றைக்கு நம்ம ஒருமனதாக ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். ஏசாயா 9:6 விதமாக சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். நமக்கு கொடுக்கப்பட்டவர் எப்படிப்பட்ட பார்க்கும் பொழுது ஆலோசனை கர்த்தர், மறுபடியும் அவர் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என சமாதான பிரபு. ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரம் என்பது எதற்காக நமக்கு சமாதானத்தை குறிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பிறப்பு நிமித்தமாக நம்ம ஒன்று கூடி இருப்போமானால் அவரை நினைவு கூர்ந்து, it's not 25th, it's not a Christmas day, but it has been made as a Christmas day. Hallelujah. இன்னைக்கு கிறிஸ்மஸ் இன்றைக்கு தான் பிறந்தார் என்று அதுக்கு எந்தவித எழுத்தின் பிரகாரம் எதுவும் இல்லை. ஆனால் அதை நினைவு கூறும்படியாக கிறிஸ்து இந்த நாள் பிறந்திருக்கிறார் என்று நினைவு கூறும்படி நமக்கு ஒரு பாலகன் கொடுத்தார். அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர், நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. அவர் இன்றைக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த இடத்தை கடந்து போகும் பெரிய சமாதானம் உங்களை ஆளுகட்சி. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சமாதானத்தை ஆளுகட்சியும் விசேஷமாக அவர் உள்ளுக்குள் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அளவற்ற சமாதானம் உங்களுக்கு வரும் என்று சொல்ல. என்றால் இந்த கிஃப்டை பார்க்கும் பொழுது ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிஃப்ட் என்று சொல்லும் பொழுது அந்த கிஃப்ட் நீங்க வாங்கும் பொழுது சோ பிரஷஸா நினைப்பீங்க. அந்த கிஃப்ட் யார் கொடுக்கறான்னு பாப்பீங்க. உதாரணம், இப்ப இருக்கிற உங்க வீட்டுக்கு நான் சடனா உங்க வீட்டுக்கு இன்னைக்கு வர போறேன். நான் ஒரு நாள் ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன். நான் கர்த்தருள்ள கோடீஸ்வரன் தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு நான் வரேன், ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வரேங்க. உங்க ரெண்டு கண்ணு இருக்குது, ரெண்டு கண்ணு பார்க்கும். ஒன்னு நம்மள பார்க்கும், இன்னொரு கிஃப்ட பார்க்கும். உன்னை இருதயம் உள்ளது என்னன்னு பார்க்கும். அட் டைம்ல 3 வேலை செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்தார் 3 போல ஒரு கண்ணு பாஸ்டர் என்ன வாங்கிட்டு இருக்கார், பெஸ்டா தான் வாங்கிட்டு இருப்பார். ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு அருமையாக ஏதோ நல்லா தான் இருக்குன்னு நினைப்போம். இன்னொரு கண்ணு உள்ளது பேசும், எது இப்படிதான் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நினைப்பீங்களா இல்லையா? நான் அப்படிதான் நினைப்பேன். நீங்க நினைப்பீங்களா? நினைச்சா ஆமென் சொல்லுங்க, சைலண்டா இருங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒரே இருதயம் தான். ஹல்லேலூயா. எங்க அப்பா எல்லாருக்கும் ஒரே இருதயம் தான் படிச்சிருக்காரு. கர்த்தர் நல்லவரா இருக்கு. இதனால அந்த கிஃப்ட் கொடுக்கறது எப்படின்னு யோசிப்பீங்களா இல்லையா? பாஸ்டர் கொடுத்தா அதை பெஸ்டா தான் கொடுப்பார். அப்போ ஒரு மனுஷன், சாதாரண மனுஷனே இந்த கிஃப்ட் கொடுக்க எதிர்பார்க்கும் பொழுது சர்வத்தையும் படைத்த தேவன் எப்படிப்பட்ட கிஃப்ட் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லி இருக்கணும் நேரத்துக்கு. ஹல்லேலூயா. இஸ் a supernatural God, சமாதான பிரபு, வல்லமையின் தேவன், நித்திய பிதாவானவர். இன்றைக்கு மகிமையான விசேஷமா 2 கொரிந்தியர் 9:15 சொன்னது போல இன்றைக்கு வல்லமையான தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவன் நாளின்படியாகத்தான் இன்றைக்கு நம்ம தேவனை கொண்டாடி ஸ்தோத்திரத்தை கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை
மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மந்தையை காத்து கொண்டு அநேக தெரிந்த சம்பவம் படிப்போம். மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. மகிமை சுற்றிலும் மிகவும் பிரகாசித்தது. அந்த வசனம் மறுபடியும் 9வது வசனத்தை வாசிப்போம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, நற்செய்தியை சொல்வதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நற்செய்தி கேட்பதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. தெரிந்த காரியம், ஆனால் இன்று கொஞ்சம் வித்தியாசமான காரியம். அந்த வசனத்தை வாசிப்பிக்கும். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். நான் விசுவாசிக்கிறேன் அவர்கள் என்றது நீங்கள் தான். இன்றைக்கு நம்ம மத்தியில் தூதன் நின்று கொண்டிருக்கிறார். வல்லமையான தேவன் நின்று கொண்டிருக்கிறார். நற்செய்தி அறிவிப்பதற்கு படி வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இந்த நாள்ல இருந்து கிறிஸ்துவின் பிறப்பானது எப்போது இங்க நடந்து போகும் பொழுதும், உட்காரும் போதும், வேதத்தை சுமக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் ஒரு மகிமை பிரகாசிக்கும். அல்லேலூயா. இயேசு அதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு, கேக் சாப்பிடுவதற்கும், புது ஆடை போடுவதற்காக அல்ல, இருளில் உள்ள இருக்கிற வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு, உங்களை மங்கி போக பிரகாசிப்பதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. நான் விசுவாசி இந்த இடத்துல நீங்க கடந்து போகும்பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை பாப்பீங்க, ஒரு பெரிய பிரகாசத்தை பாப்பீங்க. ஏன்னா நான் சொல்லல, என் பக்கத்துல இருக்க தூதன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் ஒரு மவுத் பீஸ், அதை வச்சு ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. அன்னைக்கு நோவாகிட்ட சொல்லி அனுப்புறாரு, நான் உலகத்தை அழிக்க அனைவருக்கும் சொல்லு என்று. அனைவரும் ஆயத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். புதிய ஆண்டில் பிரகாசிக்க போகிறீர்கள். ஏனென்றால் இந்த நற்செய்தி சொல்லுகிறது பாஸ்டர் ஜேவியர் இல்ல, தூதன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறது நடக்கும். அது விசுவாசித்தான ஆமென் சொல்லி இருக்கணுமே. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்போது சபைக்கு வருது பெரிதல்ல, ஒரு வார்த்தை இங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசனமா வார்த்தை புறப்பட வரும் பொழுது 2 கைகள் சும்மா இருக்க கூடாது, வாய் சும்மா இருக்க கூடாது. அவருக்காக படைக்கப்பட்டது. அல்லேலூயா. உண்மையா சொல்ல, அவருக்காக படைக்கப்பட்டது. நீங்க யாரும் உங்க வீட்டுல நாய் வளர்த்தீங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நாங்க வீட்டுல நாய் வளர்த்துருக்கேன். அல்லேலூயா. நான் ஒரு நல்ல எஜமானா இருக்கேன் அதுக்கு. அல்லேலூயா. நல்ல ஆகாரம் கொடுக்கிறேன். அதனால நான் 3வது மாடியில 2வது மாடியில இருக்கேன். யாராவது வந்து நின்ன உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். வந்திருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், யாரும் வந்துட்டாங்கன்னு. எஜமானுக்கு கீழ்ப்படியுது. இங்க தூதன் நல்லா கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு, ஆனா மந்தமாகிறீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எங்க நான் சூப்பரா வளர்த்திருக்கேன். என் விசுவாசிகள் இந்த நாள்ல இருந்து மகிமையில் பிரகாசிக்க போறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களுக்கு பிரகாசிக்க போகிறார். கர்த்தர் உங்களை மகிமை வைக்க போகிறார். உங்களை சுற்றிலும் அக்னி பிரகாசிக்க போகிறது. அல்லேலூயா. இப்படி சொல்லும் பொழுது ஒரு பிள்ளை தகப்பனை வர்ணிக்கும் பொழுது தகப்பன் சும்மா இருக்க மாட்டார், போகும்போது கிஃப்ட் கொடுத்து அனுப்புறார். அல்லேலூயா. நீங்க வர்ணிக்கும் போது சும்மா போக போறதுல, கையில எதுவும் எடுத்து வரலன்னு சரி, உங்க வீட்டுக்கு ஏற்கனவே பார்சல் போயிடுச்சு. அதான் கிறிஸ்துமஸ் கூட அனுப்பிட்டார். உண்மையா சொல்றேன், கிறிஸ்துமஸ் கிட்ட வந்துட்டு இருக்கு. நீங்க அவருக்கு கிஃப்டா கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு கிஃப்டா கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க கிஃப்ட் வாங்குறது தான் இருப்பீங்க, கிஃப்ட் கொடுக்கணும். அல்லேலூயா. அது கொடுக்கும் போது கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு கிணற பாத்தீங்கன்னா சொரக்க எடுக்க தான் சொரக்கும். அல்லேலூயா. இந்த நாள்ல இருக்க கொடுக்க உங்களுக்கே தெரியாது வீடு நிரம்பும். அதான் பரிசுத்த தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான சொல்லுங்க, இன்னைக்கு கொடுத்த gift நமக்கு அப்படியேப்பட்ட ஈவான gift. அல்லேலூயா. இட்ஸ் விவரிக்க முடியாத gift என்று சொல்கிறார். விசேஷமா 10வது வசனம் சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு மாற்றம் இல்லைங்க. ஹலோ, உங்களுக்கு மாற்றம் இல்ல, உலக ஜனத்துக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். அல்லேலூயா. நம் இயேசு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்காரு. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை எப்படி கொடுப்பாருன்னா உங்க மூலமா தான் போய் கொடுப்பாரு. அல்லேலூயா. நீங்க மற்றவர்களை சந்தோஷப்படுத்த. அல்லேலூயா. நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது. அது சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது என்ன கிறிஸ்துமஸ்? அது சுயநிலைவாதியான கிறிஸ்துமஸ். மற்றவங்களுக்கு போய் கொடுத்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்துமஸ். என்ன கிறிஸ்துமஸ்? 2 கிறிஸ்துமஸ். என்ன கிறிஸ்துமஸ் அது? சுயநல கிறிஸ்துமஸ். ஜோரா சொல்லுங்கம்மா, கேட்கல. சுயநல கிறிஸ்துமஸ், சுயநிலைவாதியார் கிறிஸ்துமஸ். இன்னொன்னு இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னீங்க? ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொன்னீங்க.
போயிட்டு எல்லாரையும் ஹாப்பி படுத்துங்க. ஹalleluya. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. எல்லா வசனத்தை தெரிஞ்சுக்க. அதனால தான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹalleluya. ஹalleluya. இப்போ பக்கத்துல பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. பிரகாஷ் உங்க கூடவே வந்துட்டு இருக்கு. ஆமென். அவர் உங்களை பாப்பாரு. ஹalleluya. நித்திய ஒளி உங்களோட வந்துட்டு இருக்காரு. அவர் மகிமையில இருப்பார். மத்திய 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போமானால், ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஹalleluya. அனே ராஜாவாக பிறந்து ராஜாவாவாரு. ஆனா நம்ம இயேசு பிறக்கும் போது ராஜாவா இருந்தார். ஹalleluya. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் எல்லாம் வளர்ந்து நாட்டை ஆந்து மந்திரி மாலை செய்து முடிச்சு தலைமுறை தான் ராஜாவா. ஆனா இவர் பிறக்கும் பொழுது யூதர் ராஜா எங்கன்னு கேக்குறாங்க. ஹalleluya. அப்ப அந்த ராஜாவோட பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? பிச்சைக்காரனா இருப்பீங்க? நீங்களும் ராஜா தான். ஹalleluya. நீங்க நிச்சயமா ராஜாக்கள் தான். எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. கர்த்தர் உங்க ராஜாக்களை வைக்கணும் ஆசைப்படுறாரு. ஹalleluya. உங்களை தரித்திரத்தை நீக்கி போட்டதான் நீங்க பிறந்து இருக்கிறார். உங்கள் சாபத்தை உடைக்கதான் நீங்க அவர் பிறந்து இருக்கிறார். உங்களை வெளிச்சத்தை கொண்டு வரும்போது உங்களுக்கு கர்த்தர் பிறந்திருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. பிறந்திருக்கிறவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? முதலாக சொன்ன பொருட்களை கொடுத்து அன்பை பரிமாற்றிக் கொண்டோம். ஆனா 2 கொரிந்தியர் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறபடியாக கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஈவுன்னு சொல்லுகிறது. அந்த ஈவுன்னு ஆங்கிலத்தில் பார்க்கும்போது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இட்ஸ் விசேஷமாக அப்ப விவரிக்க முடியாத ஒரு கிஃப்ட்னு கர்த்தர் சொல்றார். ஹalleluya. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் தான். அவர் யார்? இந்த யூதராஜா எதற்காக வந்தார் என்று பார்ப்போமானால், ஹalleluya, யோவான் விசேஷமா 8:12 வாசிக்கும் பொழுது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் வாசிப்போம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. விசேஷமாக இயேசு நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு ஜீவ ஒளி நமக்குள்ள வரும். ஹalleluya. ஜீவ ஒளி நமக்குள்ள வரும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லும் பொழுது பார்ப்போமானால் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்ப நான் இருள நிக்கிறேன், நீங்க வெளிச்சத்துல இருக்கீங்க. ஹalleluya. நான் இருள நின்னுட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்ற மாதிரி இருள நின்னுட்டு இருக்கேன். வசனத்தை வாசிங்க. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன், நான் அவரை பின்பற்றுகிறேன், இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹalleluya. இதான் வாழ்க்கை. நீங்க ஆராய்ச்சி பார்த்துக்கோங்க. நீங்க ஜீவ ஒளியில இருக்கீங்களா இருள இருக்கீங்க? யோசித்து பாருங்க. சில நேரத்துல எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லும்போது தான் நல்லா இருக்கும். ஹalleluya. இந்த தயிர் சாதம் கொஞ்சம் ஊர்க்கா கொடுத்தா ருசியா இருக்கும். ஹalleluya. அதே மாதிரி வசனத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பிக்கல் கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நான் இயேசு இல்லாத போது இருளடைஞ்சு இருந்தேன். கெட்ட பழக்கங்கள் இருந்தது, கெட்ட சௌகாசங்கள் இருந்தது, உலகமா வாழ்ந்து கொண்டேன். ஆனால் என்றைக்கு முழு ரட்சகராக ஏற்றுக்கொண்டோன்னு நான் பிரகாசிக்கிறது நிமித்தமாக நீங்க பிரகாசம் அடிக்கிறீங்க. ஹalleluya. நீங்கள் பிரகாசம் அடிப்பதற்கு உங்கள் குடும்பத்துக்கு மாட்ட பிரகாசம் அல்ல, நீங்கள் மற்ற இடத்துல போகும்போது நீங்க பிரகாசம் அடிவீர்கள். ஹalleluya. மைக் ஆஃப் பண்ணிக்கிறதா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தேவாதி தேவன் சர்வ வல்லவர். விசேஷமா யோவான் 18ஆம் அதிகாரம் 37 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிலாத்து எதற்காக பிறந்தார் என்று பார்க்கும் பொழுது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடிதான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். எது கொடுக்க? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இயேசு அதற்காக பிறந்தார். ஹalleluya. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு பிறந்த வல்லமையான உள்ள தேவன் சாட்சி கொடுக்கிறதற்காக பிறந்தார். நீ எதற்காக பிறந்திருக்கிறாய்? நீ சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும், சாட்சி உள்ளவராக இருக்க வேண்டும், பிறர்களை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுள்ள வாழ்க்கை. ஹalleluya. It's very easy to say that I am a Christian, but Christ has to be seen in your life. ஹalleluya. கிறிஸ்து பிறப்பது ரொம்ப ஈஸி. இருதயத்தில் கிறிஸ்மஸ் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கரெக்டா 6 மணியோட முடிஞ்சிடும். ஹalleluya.
ஆனா இயேசு எண்ணிக்க முடிய மாட்டார். அல்லேலூயா. எப்போதும் உங்க கூட தான் இருப்பார். அல்லேலூயா. புத்தாடைகளை இன்னும் ஒரு 2 மணி நேரத்தை அவுத்து போட்டுடுவீங்க, ஆனா இயேசு எப்பவும் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஈவு, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நல்ல கிஃப்ட் இது. அந்த கிஃப்ட் ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் இன்றைக்கு கிருபையா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். அல்லேலூயா. என் தேவன் ஒருவேளை உன் கணவர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 10 சவரன் செயின் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 10 சவரன் செயின் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கேக்குதுங்களா? வாங்கி வெளியே போகும்போது எங்க போட்டு போவீங்க? இங்க டிராவலிங் போறீங்க, அந்த 10 சவரன் செயின் எடுத்து போவீங்க, என்ன பண்ணுவீங்க? எங்க வைப்பீங்க? அதுக்கப்புறம் வைப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா அதை கூட திருடிட்டு போயிடறானுங்க. ஆனா அந்த வார்த்தை யாராலும் திருட முடியாது. அத காட்டுல வெளியேறப்பட்ட முத்து, அதை உள்ள வைங்க. அல்லேலூயா. பிரகாசிக்கணும், இந்த கை தட்டி இருக்கணும். அல்லேலூயா. அப்பப்ப டீசல் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. முதலாக சொன்னேன், இந்த கிறிஸ்துமஸ்ல விசேஷமா அலங்காரம் செய்வது பெரிதல்ல, வீட்டில் ட்ரீ வைப்பது பெரிதல்ல, கிறிஸ்துமஸ் தாத்தாண்டு கொண்டாடுவது பெரிதல்ல, விசேஷம் நல்ல ஒரு ட்ரெஸ் போடுறது பெரிதல்ல. இதெல்லாம் விசேஷமாக 25ஆம் தேதி ஒரு நாள் முழுவதும் மாட்டும் தான் இருக்கும். ஆனால் ஒளியானவள் உள்ள பிரகாசிக்கும் பொழுது உன் வாழ்நாள் முழுவதும் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு நம்ம கொடுத்த இயேசுவின் கிஃப்ட் ஆனது, வெளியேறப்பட்ட முத்தானது, எண்ண முடியாத விவரிக்க முடியாத கிஃப்ட். இது மனுஷனால் கொடுக்காத சமாதானத்தை இயேசு கொடுக்கிற கிஃப்ட். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நிச்சயத்தோடு வெளியே கடந்து போக வேண்டும். நான் வரும்போது இருளாக வந்தேன், ஆனால் வெளியே போகும்போது வெளிச்சமாக போக போகிறேன். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் சும்மா இல்லை, நான் போய் நிற்கும் பொழுது பிறரோட இருளான வாழ்க்கை வெளிச்சமாக்க போகிறது. அந்த இருளான வாழ்க்கை வெளிச்சமானது போல அந்த வெளிச்சம் போய் மற்றவர்கள் வெளிச்சமாக்க போகிறது என்று சொல்லும் போது தான் இயேசுவின் பிறப்பு உண்மையானது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, எதற்காக நீ பிறந்தாய், எதற்காக நீ வாழ்கிறாய் என்று யோசித்து பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவன் அவர் இருதயத்தின் போல நம்ம சாயலா இருப்போமானால் அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. அந்த வசனத்தை கடைசி வசனத்தை வாசிக்கும் போது யோவான் 15:12 வசனம் சொல்கிறது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். நான் உங்கள் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒரு கேள்வி உங்களை கேட்க விரும்புகிறேன், 10 நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். என் தேவன் நல்லவரா இருக்கிறார். என்னவா இருக்கணுமா? அன்பா இருக்கணும். நல்லா அவங்க யோசிச்சு பார்த்துக்கணும். நீங்க உண்மையா அன்பா இருக்கிறீங்களா? இயேசு உள்ள இருந்தா நிச்சயமா அன்பு இருக்கும். உங்களுக்குள்ள 2 பேர் வாழறாங்க. உங்களுக்குள்ள எத்தனை பேர் வாழறாங்க? 2 பேர் வாழறாங்க. ஒன்னு கிறிஸ்து, இன்னொன்னு சாத்தான். அவன் அன்பா இருக்க விட மாட்டான். அதை மேற்கொள்ள தான் கிறிஸ்து பிறந்தார். அன்பின் உதடு சொல்லும், இருதயம் பொய் சொல்லும். அன்பு உதடு சொல்லும், இருதயம் பொய் சொல்லும். நான் ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன். நேற்று நான் மனைவி மாலை நேரத்தில் வெளியே போய் சிற்றுண்டிக்காக வெளியே போய் சாப்பிட்டுட்டு கொண்டு இருக்கிறோம். சாப்பிட்டு கொண்டு முடிச்சுட்டு வரல அந்த ஹோட்டல் பேரருக்குலாம் கிஃப்ட் டிப்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் உள்ளே இருக்க ஆண்டவர் பேசுகிறார். அந்த பிளேட் கிளீன் பண்ணுற ஒரு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுனார். சரி, நான் சேஞ்ச் எடுத்தேன். 50 ரூபா எடுத்து கொடுனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50 ரூபா எடுத்து கொடுத்த உடனே ஒரு ஹிந்து சகோதரி அவங்க பார்த்துட்டு 2 கண்களை எடுத்து வச்சுட்டு சந்தோஷம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இயேசு உள்ளே இருந்தாருன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ரைட். இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், தவற இடத்துக்கு வேணாம். எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க, அவங்களும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எதை பார்ப்பீங்க சொல்லுங்க? ட்ரெஸ்ஸை பார்ப்பீங்க. 2வது இன்னொன்று பார்ப்பீங்க, ரேட்டை பார்ப்பீங்க. ரேட்டை பார்க்கறது அன்பு கிடையாது. அன்பு இருதயத்தை பார்க்கணும். இதுதான் உண்மையான அன்பு. என்னோட அனுபவத்திலையும் நான் கேட்ட இடத்துல, போன இடத்துல, எனக்கு சாட்சி கொடுத்த இடத்துல, கேள்விப்பட்டது உங்களோட பேசுகிறேன். தயவு செய்து அப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல டேகை கட் பண்ணி கொடுங்க. இதுதானே உண்மையான அன்பு. பெருமைக்கு கொடுக்கறது அன்பு இல்லை, தாழ்மையா சொல்லுகிறேன். கட் பண்ணி கொடுங்க. வாங்குறவங்களும் தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர் சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. அதுதான் இயேசுவின் அன்பு.
இன்னிலிருந்து வெளியே கடந்து போகும்போது எதை கத்துக்கிட்டு போகிறீங்களோ இல்லையோ, அன்பான காரியத்துக்கு அன்பா இருப்பேன் டாக கட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து அன்பு. ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒரு ஹிந்து விசேஷமா உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன், உலகத்துக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்ன தேவன் நேற்று தினத்தில் அதே போல் காலை வேளையில போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஹிந்து சகோதரி, கிறிஸ்துவன் அல்ல, ஹிந்து சகோதரி கார்ல இருந்து இறங்கி அனைவருக்கும் அந்த குளிர்காரத்தில் போறதுக்காக பெட்ஷீட்டை கிட்டத்தட்ட வண்டியில ஃபுல்லா வச்சுக்கிட்டு ஒவ்வொருக்கும் போயிட்டு போத்திட்டு போறாங்க. அவங்களுக்கு கிறிஸ்து அறியாதவர்கள், ஆனால் இயேசுவோட அன்பை தெரிந்தவர்கள். அல்லேலூயா. வேதத்தை சுமப்பது பெரிதல்ல, அன்பாக இருக்கும் போது தான் அதான் தேவனுக்கு மகிமைப்படுது. அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு கிஃப்ட்னா ஆக்சுவலா இயேசு பிறந்தாருன்னு சந்தோஷப்படுறோம், நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோம், நம்ம கிஃப்ட் வாங்கிக்கிறோம், வீட்டை அலங்கரிக்கும். இயேசுக்காக என்ன செய்தீங்க? நல்ல யோசிச்சுக்கோங்க. ஹலோ. அவர் பேரை சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அவர் பேரை சொல்லி நம்ம எல்லாத்தையும் உடுத்திக்கிறோம், அவர் பேரை சொல்லி இன்னும் கரெக்டா ஒரு 12 மணிக்கு நல்லா மென்னு கடிச்சு துப்பிடுவோம். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெளியே போகும் பொழுது அன்பு ஐக்கியத்தோட போகணும், கிறிஸ்து ஐக்கியத்தோட போகணும், கிறிஸ்து பெறப்போட போகணும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மார்க் 12ஆம் அதிகாரம் 41, 42, 43 வசனங்களை வாசித்து ஜெபித்து முடிப்போம். மார்க் 12ஆம் அதிகாரம் 12 மார்க் 12ஆம் அதிகாரம் வசனம் 12, 41, 42, 43. இயேசு அன்பான தேவ பிள்ளைகள், அன்பை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவியோ 2 காசை போட்டால், அப்பொழுது தம்முடைய சீஷர் அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமா போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. என் இயேசுவோட அன்பு எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அந்த இரக்கமற்ற அன்பை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த அன்பு உங்களுக்குள் இருக்கும் போது அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ். அன்பான தேவ பிள்ளைகள் நடந்து கடந்து போகும் பொழுது இன்றைக்கு சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத கிஃப்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு போகும் பொழுது நீங்கள் விசேஷமா வெளியே போகும்போது இன்றைக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், அது நினைவு கூறும்படியா வார்த்தை கேட்டு இருக்கிறேன், இயேசுவின் உள்ளான இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் மூலமாக நான் மாற்றப்பட்டேன், பிறர் இன்று இருளில் நடமா வெளிச்சத்தில் நடக்க போகிறார்கள், அந்த வெளிச்சம் உலகத்தை பிரகாசிக்க போகிறது. அல்லேலூயா. இதுதான் தேவ சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகள், நான் விசுவாசிக்கிறேன் இயேசு இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். இயேசு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாச கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்துவேன். இந்த வேத வசனம் மார்க் 12ஆம் அதிகாரம் 41, 42, 43 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு எங்க இருந்தாரா? காணிக்கப்பட்டியாண்டு ஃபர்ஸ்ட் தூதர் வந்து சொல்லிட்டாரு, முடிவுல இயேசு இங்க நின்னுட்டு இருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தூதன் சொன்னாரு, இப்ப நான் விசுவாசிக்கிறேன், தூதர் நின்று பிரகாசிக்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப இயேசு எங்கன்னு கேட்பீங்க, நான் சொல்றேன் இயேசு காணிக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு உங்களாலே பார்த்துட்டு தான் இருக்கிறார். என் செல்ல பிள்ளைங்க வந்திருக்கு, இன்னைக்கு ஒரு மறுரூபம் ஆக போறாங்க, ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல கடந்து போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் பார்க்க போறார். அல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஒரே ஒரு சரணத்தை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுங்க. இங்க இயேசு வந்திருக்கிறார், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். விசுவாச கையில தட்டுங்களேன். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஓ அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம்,
வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். அப்படி எழுந்து பாடி உட்காருவோம், எழுந்து நிற்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், கைகளை தட்டி எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், பொருள்கள் எல்லாம், நோய்கள் எல்லாம் நொடி பொழுதே சுகம் தருவார், எல்லாம் நடு நடுங்கும், அப்படிப்பட்ட ரட்சகருக்கு பிறந்திருக்கிறார். இயேசு கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு வரும் பொழுது ஒரு கொண்டாட்டம் வரும். அல்லேலூயா. அந்த சமாதான பிரபு வரும்போது நோய்கள் நீங்கும், வியாதிகள் மாறும், நொடி போது மாற்றுகிறவர் தான் நீங்க வந்து. அல்லேலூயா. வாய்கள் இருக்கிறவர் ஒரு அல்லேலூயா. கைகள் இருக்க கைகளை தட்டு ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. கொண்டாடுவோம், ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. உட்காருவோம். என் தேவன் நல்லவரா இருக்கிறார். போகும்போது சமாதான பிரபுங்களோடு வருகிறார். நித்திய ராஜாதி ராஜா யூத ராஜசிங் உங்களோடு வருகிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அன்பான தேவ பிள்ளைகளே, மன மகிழ்ச்சி நாளில் மகிழ்ந்து கலிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாழ்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். அல்லேலூயா. May God bless you. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அநேகருக்கு கொடுத்து மகிழுங்க, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. ஏனென்றால் உங்களை வழி நடத்த போகிறவர், தூதனானவர் பதில் கொடுத்தவர், பேசினவர் இயேசு இங்க வந்திருக்கிறார். உங்களை சமாதானத்தோடு நடத்த போகிறார். அல்லேலூயா. உச்சவால் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவாதி தேவனுக்கு கொடுத்து ராஜாதி ராஜனை மகிழ வைப்போம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.